அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு தமிழே வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். நிகழ்காலத்தில் நாங்கள் பேசுவதற்கு தலைப்பா இல்லை என்பது போலதான் 1000 பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இப்பொழுது மனிதர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ பிரச்சனைகள், மன அழுத்தம், எதற்காக இது ஏற்படுகிறது, நாங்கள் எதை பிடிப்பதற்காக இவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு கேள்வி எமக்குள்ளே வரும்பொழுது நிதானமாக சிந்தித்து பார்த்தால் அத்தனை விடயங்களையுமே எம்மால் செய்து முடிக்க முடியுமானால் நேரம் போதவில்லை என்று ஒரு பதட்டத்துடனேயே வாழ்கின்ற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதனால்தான் அனைத்து விடயங்களிலுமே ஒரு பதட்டம், அந்த பதட்டத்தினால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுகிறது. சில நேரங்களில் அது கோபமாக மாறுகிறது, கோபம் கைகலப்பாக மாறுகிறது. பல சிக்கல்களை நாங்களே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இவை அனைத்திற்குமே காரணம் இந்த மன அழுத்தத்தால் எமக்கு உண்டான அந்த கோபம். எப்படி இவைகளை நாங்கள் கட்டுப்படுத்துவது? அதுதான் இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு தாரக மந்திரமாக இவைகளை கட்டுப்படுத்துவதற்கு உளவியல் சார்ந்து நாங்கள் எப்படி செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழும் பொழுது உங்கள் அனைவருக்குமே முதலில் எழுவது எப்படி இதை நாங்கள் கட்டுப்படுத்துவது, அதற்கு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் என்று நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டீர்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி தருணத்தில் இந்த மனவள ரீதியாக ஏற்படுகின்ற தாக்கங்களாக இருக்கட்டும், உளவியல் ரீதியாக ஏற்படுகின்ற மாற்றங்களாக இருக்கட்டும், எங்களை நாங்கள் எப்படி ஆசுவாசப்படுத்தி சிறப்பானதொரு வாழ்க்கை, அதாவது சிறப்பானதொரு எதிர்காலத்தை ஏற்படுத்துவதற்கு நிகழ்காலத்தில் எங்களுடைய பதட்டத்தை எப்படி நாங்கள் தணிக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் தான் இன்றைய எமது அதிதிகள் பக்கத்திற்கு ஒரு அதிதியை அழைத்து வந்திருக்கிறோம். உளவியல் ஆலோசகர் தினேஷ் ரோஹித் அவர்கள் தான் வருகை தந்திருக்கிறார். ஆஸ்திரேலிய சர்வதேச பாடசாலையினுடைய அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் ஜனா. பல விடயங்கள் பேச வேண்டும். குறிப்பாக நான் கூறியது போல இந்த உளவியல் ரீதியாக இப்பொழுது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. முதலில் உளவியல் என்றால் என்னவென்று சொல்ல முடியும்? உளவியல் என்றால் ஜனா, உண்மையா இது ஒரு கிரீக் வேர்ட், கிரேக்கத்தில் இருக்க வேர்ட். சைக்காலஜி, சைக்கோ என்றால் மனம், லோஜி என்றால் படிப்பு, அதாவது மனதை பற்றிய படிப்பு. ஸோ சாதாரணமாக எங்களால் மனதை படிக்க முடியாது. ஸோ மனதை படிக்கிறேன்னா ஒருத்தர் நடத்தையை பொறுத்து, ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாங்க அதை வச்சு நாங்கள் படிக்கிற படிப்பு தான் இந்த சைக்காலஜி. குறிப்பாக இதை எப்படி இனம் காண்பது? நான் முன்னரே கூறியது போல இந்த சைக்காலஜி என்கின்ற ஒரு வார்த்தை சாதாரண ஒரு குழந்தை முதல் இப்பொழுது ஒரு முதியவர் வரை அனைவருமே இதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஏதேனும் ஒரு பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை எப்படி கட்டுப்படுத்துவது, இதற்கு எப்படி நாங்கள் முகம் கொடுப்பது என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதற்காக நீங்கள் கூறுகின்ற ஒரு விடயமாக அல்லது ஒரு மந்திரமாக இது இருக்க போகிறது? கண்டிப்பாக. முதலாவது பார்த்தால் இப்போது WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல உலகத்தில் இருக்க அனைவரிலையும் 5ல் ஒருத்தர் கண்டிப்பாக சைக்காலஜி கவுன்சிலிங் தேவைப்படுது. அதுக்கு முதலாவது காரணம் எங்களோட புதிய லைஃப் ஸ்டைல். ஓகே, புதிய லைஃப் ஸ்டைல் என்னென்றா, இப்போ நாங்கள் பெரிய மல்டிநேஷ்னல்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்கப்படுது. ஸோ ஈவன் சில்ட்ரன்ஸ்னால் அவங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கப்படுது, ஒரு வயதானவங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில கடமைகள் கொடுக்கப்படுது. அந்த கடமைகளை உரிய நேரத்தில் எங்களால் முடிக்க முடியாமல் போகுது. ஸோ முடிக்க முடியாமல் போகிற நேரம் என்ன நடக்குதுன்னா, எங்களோட கோவத்தை இன்னொருத்தர் மேலே நாங்கள் அதை காட்டுறோம். அந்த கோவத்தை அடுத்தவங்க கிட்ட காட்டுற நேரம் என்ன நடக்குதுன்னா எங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. ஸோ ஸ்ட்ரெஸ் என்றால் ஒரு சாதாரணமாக ஒரு 5 minutes to 1 hour வரைக்கும் இருந்தால் அது ஸ்ட்ரெஸ். அதே ஒரு 2 நாள் இருந்தால் அது டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன் 1 மாதத்துக்கு மேலே இருந்தால் அது மேனியா, அதாவது மென்டல் இல்னஸ் என்று சொல்லலாம். அது கடைசியில் அது ஒரு நோயாக மாறும். ஸோ நான் சொல்றது முதலாவது, சில விஷயங்களுக்கு எல்லாரும் நோ சொல்ல பழகிக்கோங்க. இப்போ சொல்லுவோமே, உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுது, இந்த ஒரு நாளில் செய்ய முடியும், உங்களால் தெரியும் அது முடியவே முடியாது, கண்டிப்பாக சொல்லுங்க நோ, நான் இன்னும் ஒரு நாள் கூடுதலாக எடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட மேலதிகாரி அதை தவற நினைக்க மாட்டாங்க. நாங்கள் என்ன செய்கிறோன்னா, இல்லை மேலதிகாரிக்காக இன்னும் நாங்கள் செய்வோன்னு நினைச்சு அந்த முடிக்க முடியாமல் போகிற நேரம், அது தோல்வி ஃபெயிலியரில் நடக்கிற நேரம் எங்களுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஸ்ட்ரெஸ் ஆகி அவரையும் நாங்கள் ஏமாத்துற மாதிரியும் இருக்கும், எங்களை நாங்கள் ஏமாத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நோ சொல்ல பழகுங்க. அடுத்தது எடுத்த வேலையை ஒரு பிளானிங் பண்ணுங்க. ஸோ சம்திங், இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்க மெயின் ப்ராப்ளம் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்காதது. ஸோ அதுக்காக நான் ஒரு ஒதுக்கி, ஓகே, ஒரு நேம் பண்ணுங்க, இந்த டிஸ்க் இங்கே தான் இருக்கணும், இந்த புக் இங்கே தான் இருக்கணும், இந்த ஷூ ரேக்கில் தான் இருக்கணும்னா உங்களோட நிறைய டைமிங் நிறைய குறைவாக இருக்கும். ஸோ தட் இஸ் அ மெயின் திங் இன் சைக்காலஜி. உண்மையிலேயே வாழ்க்கையில் ஒரு விடயத்தை செய்யும் பொழுது ஒரு சரியான ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும். அந்த திட்டமிடலை ஒழுங்கமைக்கக்கூடிய ஒரு நாங்கள் ஏற்கனவே முகாமைத்துவம் தொடர்பாகவும் பார்க்கும் பொழுதும் இவைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை உங்களுக்கு நாங்கள் கூறியிருந்தோம். காரணம், எந்த ஒரு விடயத்தையும் சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக அதில் நாங்கள் பிழை விடுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சரியான ஒரு திட்டமிடல் இருந்தால் அந்த திட்டமிடலை நீங்கள் சரியாக செயற்படுத்தினால் இந்த பிரச்சனை இருக்காது. காரணம், பொதுவாக அலுவலகங்களில் பணிபுரிபவர்களை எடுத்துக்கொண்டால் மேலாளரிடம் நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்பதற்காக
அவர் கூறுகின்ற அனைத்திற்குமே ஆம் என்பது. அதற்கு பிறகு அதை செய்ய முடியாமல் சிலரிடம் உதவிகளை வாங்குவது, அந்த உதவிகளும் சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை என்றால் அதனூடாக ஒரு பிரச்சனையை சந்திப்பது. அதே நேரத்தில் அவர்களுக்கு பண ரீதியான, அதாவது சம்பள ரீதியான பிரச்சனை இருக்கும். இதற்காக அவர் சொல்வது எல்லாம் ஆம் ஆமாம் என்று சொல்லிவிட்டு பிறகு நேரத்திற்கு அதை முடிக்காமல் இன்னும் அதை பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை உருவாக்கி கொடுப்பது. அதே போன்று பாடசாலை மாணவர்களிடம் ஒரு ஆசிரியரோடு சரியான உறவு இல்லாத காரணத்தினால் அவர் கொடுக்கின்ற வேலைகளை வீட்டில் மறப்பது, செய்யாமல் வருவது, பிறகு செய்தேன் என்று கூறுவது, ஏதாவது வழியில் அதை செய்து முடிக்கலாம் என்று ஒவ்வொரு விடயத்திற்கும் மாற்று வழிகளை வேறு விதமாக சிந்திக்கும் பொழுதுதான் பிரச்சனை என்பது இன்னும் பெரிதாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, உண்மையிலே நாங்கள் இப்பொழுது வைத்தியர் கூறியது போல சரியானதொரு திட்டமிடலை சரியாக செய்தால், முடிந்தால் நோ என்கின்ற அந்த வார்த்தையை கூற பழகிக் கொள்ளுங்கள். பலருக்கு இருக்கின்ற ஒரு தன்மான பிரச்சனையாகவே இது மாறிவிட்டது. எது கேட்டாலும் நான் நோ இல்லை என்று சொல்ல மாட்டேன், என்னால் முடியும் என்கின்ற ரீதியில் அந்த பிரச்சனையை இன்னும் பெரிதாக்குவது. உண்மையில் பல விடயங்கள் பேச இருக்கிறது. இந்த உளவல கோளாறுகளை எப்படி இனம் காண்பது? உளவல கோளாறு இனம் காண்பது ரொம்ப எளிதாக இருக்கும். அதாவது ஒருத்தருடைய ஃபேஸ், when you see the face, அவரோட ஃபேஸில் ஒரு கவலை எப்போதுமே இருக்கும். சரியா, கண்களுக்கு கீழே கருவளையும் இருக்கலாம். ஸோ ஒருவேளை அவங்க அதிகமாக உண்ணலாம், அதிக உறக்கம். ஸோ இதை வச்சு நாங்கள் சாதாரணமாக we can think like அவருக்கு உளவியலில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை விட முக்கியமான விஷயம், யார் ஒருத்தர் அடிக்கடி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு அடிக்கடி ஒருத்தர் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தால் நான் நினைக்கிறது இவருக்கு உளவியலில் ஒரு பிரச்சனை இருக்குது. அவரோட நான் ஆர்கியூ பண்ண போகிறது இல்லை, அவரோட பிரச்சனைகளை என்னது, அவர் ஏன் இப்படி இருக்காருன்னு நான் கேட்க தான் போவேன். ஸோ ஏன் இப்படி இருக்கீங்க, இதனால என்ன உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ அப்படி கேட்குற நேரம் அவர் உண்மையான விஷயம் சொல்ல, இல்லை இந்த ப்ராப்ளம் இல்லை சார், இன்னொரு ப்ராப்ளம். ஸோ ஈவன் ரோட்டில் நீங்கள் போகிற நேரம் ஒரு ட்ரைஷோ டிரைவரோ ஒரு வெஹிக்கல், ஸோ அவங்க ஏதோ ஒரு கோவத்திலே போவாங்க, எப்போ சண்டை பிடிப்போம், என்ன நடக்கும்னு. ஸோ அவங்களோட நாங்களும் சண்டை பிடிக்காமல் கொஞ்சம் அமைதியாக ஒரு ஸ்மைல் ஒன்று, ஓகே ஸோ என்ன பிரச்சனை, ஸோ தென் தே வில் டெல், ஓகே இதுதான் எங்களோட பிரச்சனை. ஸோ அது நடக்கிறது குறைவு. நிச்சயமாக. அடுத்த ஒரு பிரதானமான ஒரு கேள்வி உங்களிடம் கேட்க வேண்டும். நீங்கள் ஒரு உளவல ஆலோசகர், உளவியலாளர், மனநல ஆலோசகர் என்கின்ற ஒரு பிரிவு இருக்கிறது. நீங்கள் உளவியலாளரா, மனநல ஆலோசகரா, இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள் எதுவும் இருக்கிறது? வெரி குட். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். சைக்காட்ரிஸ்ட் என்றால் மனநல மருத்துவர். ஓகே, ஸோ அவர் MBBS. ஸோ MBBS என்றால், ஸோ MBBS மாஸ்டர் இன் பயோமெடிக்கல் அண்ட் பேச்சுலர் இன் சர்ஜரி. ஸோ அதுதான் MBBS. ஸோ MBBS படித்த ஒரு டாக்டர் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறது தான் சைக்காட்ரி. பட் சைக்காலஜி என்றால் அவர் ஒரு உளவலத்துறையாளர். அவருக்கு டிப்ளமா இன் சைக்காலஜி, அதுக்கு பிறகு நாங்கள் BSc இன் சைக்காலஜி, அதுக்கு பிறகு MSc இன் சைக்காலஜி. ஸோ அதுக்கு பிறகு அதில் எது சரி ஒரு ரீசர்ச் நாங்கள் பண்ணி அதில் ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கலாம். ஸோ நான் இதில் ரெண்டு பேருக்கும் இருக்க ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன, சைக்காட்ரிஸ்ட் ஒரு பேஷண்ட்டை உடம்பை மட்டும்தான் பார்ப்பார். ஸோ ஒரு மூளையை ஒரு உறுப்பாக பார்ப்பார். இப்போ நீங்கள் கோவப்படுறீங்கன்னா அவர் பார்க்குற முதல் விஷயம் உங்களுக்கு என்ன ஹார்மோன் கூடுதலாக இருக்குது. ஸோ அந்த ஹார்மோன் பேலன்ஸ் இல்லையா, இப்போ நீங்கள் உங்களுக்கு கூடுதலாக பசிக்குதுன்னா அவர் பார்ப்பார், ஓகே உங்களோட இன்பேலன்ஸ் ஆகியிருக்கு, அந்த ஹார்மோனை குறைக்கிறதுக்கு சில மெடிசின் கொடுப்பாங்க. அந்த மெடிசினில் 90% சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது கண்டிப்பாக. பட் உளவலத்துறையாளர் நாங்கள் மெடிசின் பரிந்துரைக்கிறது இல்லை, நாங்கள் முடிஞ்ச அளவு டாக் தெரப்பி, கதைக்கிறது மூலியமாக ஒரு ஆளால் 99% ஒரு ஆளை குணப்படுத்த முடியுங்கிறது என்னோட ஒரு, அந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வர முடியும். நிச்சயமாக மனநல மருத்துவர் என்பது மருத்துவம் சார்ந்த ஒரு சிந்தனையை கொள்பவர்கள். உளவலவியலாளர்கள் என்பது நீங்கள் அவர்களோடு கதைத்து அவர்களுடைய உள்ளத்தோடு இணைந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உளவியல் ரீதியாக பல்வேறு நபர்களை சந்தித்திருப்பீர்கள். அண்மையில் சந்தித்த ஒரு விடயமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய ஒரு தாக்கமாக இருக்கலாம். அப்படி ஏதேனும் ஒரு சம்பவம் இருக்கிறது? கண்டிப்பா. நான் எவ்ரிடே நான் பீப்பிளை பார்க்குறேன். ஸோ உண்மையாக நான் இந்த துறைக்கு வாரதுக்கு காரணம், நான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி நடக்கிற நேரம் நிறைய பேரண்ட்ஸுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஏன் புள்ள படிக்கிறாங்க இல்லை, ஏன் புள்ள என்ன சொல்கிறது கேட்குறாங்க இல்லை, ஏன் புள்ள இப்படி ஹஸ்பண்ட் நான் சொல்கிறது கேட்குறாங்க இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனையோடு எங்ககிட்ட வருவாங்க. ஸோ அவங்க எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயம், அவங்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தைகள், ஓகேம்மா சரியாகிடும். ஸோ அந்த வார்த்தைகளை நாங்கள் கொடுத்தாலே முடிஞ்ச அளவு அவங்களால அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர முடியும். ஸோ இப்படி நிறைய தாக்கங்கள் தான் என்ன இந்த உளவியல் படிக்கிறதுக்கு தோன்றினது. அப்படிப்பட்ட இருக்க நிலையில் ஆஸ்திரேலிய சர்வதேச பாடசாலையினுடைய அதிபர்
உங்களுடைய வகிப்பாகம் தான் என்ன? ஓகே, ஆஸ் அ பிரின்சிபல் என்னுடைய முதல் வகிப்பாகம் குழந்தைகளுக்கு கல்வியை மட்டுமல்லாமல் உளவியல் சார்ந்த விடயங்கள், அது இல்லாமல் தீய பழக்கங்களிலிருந்து ஒதுங்குவது, ஸோ அந்த மாதிரியான முக்கியமான விடயங்கள் செய்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எங்களோட ஸ்கூலில் கவுன்சிலிங் ரூம் இருக்குது, பாடசாலையிலே கவுன்சிலிங் ரூம் இருக்குது. ஸோ எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கிளாஸ் வைஸோ ஒரு பிள்ளைய பார்த்துட்டு என்ன பிரச்சனைமா, ஸோ அவங்கள கவுன்சிலிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு வரும். என்ன ப்ராப்ளம்னா அவங்க எங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது சிலது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் நாங்கள் தீர்த்து வைக்கிறதுனால அவங்க கல்வி மற்றும் மற்ற விடயங்களில் அவங்களால கவனம் செலுத்த முடியும். அவங்க சொல்கிற முதலாவது விஷயம், சார் சின்ன வயசில் எங்களை ரொம்ப பார்த்தாங்க, ரொம்ப பராமரித்தாங்க, இப்போ நாங்கள் வளர்ந்துட்டோம், எங்களை பார்க்குறாங்க இல்லை. பட் இதை நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இல்லை இவர் வளர்ந்துட்டாரு தானே, இப்போ அவருக்கு பிறகு 2 தம்பி இருக்காங்க, ஸோ நாங்கள் அவரை தான் கவனிக்கணும். ஸோ இதுதான் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு இருக்க நிறைய பிரச்சனை. இது ஒரு பக்கம் மன அழுத்தத்தை உருவாக்கும் அல்லவா? கண்டிப்பாக. மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு ஏதேனும் ஒரு வழிமுறைகள் இருக்கு? கண்டிப்பாக. மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஓகே, கண்டிப்பாக நல்ல தூக்கம். ஓகே, அட்லீஸ்ட் 8 hours ஸ்லீப் ஷுட் பி தேர். அடுத்தது உடற்பயிற்சி. கண்டிப்பாக ஒரு நீங்கள் வாக்கிங் போகிறதா இருக்கலாம், அதுக்கு பிறகு ஒரு சின்ன எக்ஸசைஸ் செய்கிறதா இருக்கலாம், யோகா செய்கிறதா இருக்கலாம். அது அடுத்தது இந்த ரேடியோஸ் இல்லை போகிற சின்ன மெல்லிசையான பாடல்கள் எப்போதும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஸோ அது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதுலேருந்தே நாங்கள் விடுபடலாம். அடுத்து நான் சொல்கிறது, கோவப்படாதீங்க, கோவத்தை முடிந்த அளவு குறைங்க. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரு விஷயம் வந்து, கோவப்பட்டால் உங்களுக்கு வயசு போயிடும். ஸோ வயசு போனால் நீங்கள் அசிங்கமாகிடுவீங்க. ஸோ நீங்கள் கோவப்பட போகிறீங்களான்னு கேட்டாலே நிறைய பேர் இப்போ கோவப்படுறது குறைவு. நிச்சயமாக பல உறவு முறைகள் பிரிவதற்கும் கூட இந்த கோபம் என்கின்ற ஒரே ஒரு விடயம்தான் காரணமாக அமைகிறது. சில நேரங்களில் எங்களுக்கு அறியாமல் நாங்கள் சில வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். எந்த ஒரு காரணத்திற்காகவும் எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த வார்த்தைகளை எங்களால் திரும்ப பெற முடியாது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இது எதற்காக ஏற்பட்டதென்றால் எமக்குள்ளே இருந்த மன அழுத்தம் கோபமாக வெளிப்பட்டதனுடைய விளைவுதான். சிரித்தால் நிச்சயமாக அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் கூட ஒரு தாரக மந்திரம், அதாவது இலகுவாக சிரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட நாங்கள் சில நேரங்களில் சிரிப்பை மறந்து கோபத்தை வெளிப்படுத்தி பல்வேறுபட்ட பிரச்சனைகளையும் பல்வேறுபட்ட உறவுகளையும், குறிப்பாக விலைகள் கொடுத்து வாங்க முடியாத பெருமதிமிக்க உறவுகளையும் கூட நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் இந்த சமுதாயத்தில். அதற்கு பிறகு அதை நினைத்து நாங்கள் பல தடவைகள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதை விட வாழும் காலத்தில் சிறப்பாக வாழ்வதற்கு நாங்கள் இந்த கோபம் என்கின்ற ஒரு மிக கொடிய வைரஸை அழித்து விட்டால் போதும், நிச்சயமாக சந்தோஷமாக அனைவருமே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பல விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய அந்த பாடசாலையிலே மாணவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவது போல அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இவ்வாறான ஒரு நடைமுறைகள் எதுவும் இருக்கிறதா? கண்டிப்பா. பெற்றோர்களுக்கு, மாணவர்களை விட பெற்றோர்களுக்கு தான் ரொம்ப ஆலோசனை தேவைப்படுது. பட் என்ன ப்ராப்ளம்னா, நாங்க முடிந்த அளவு மாணவர்களுக்கு தான் ஆலோசனை வழங்குறது கூட. ஏன்னா பெற்றோர்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ்ல இருப்பாங்க. அதாவது அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம் ஆகலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் ஆகலாம், பொருளாதார ரீதியான பிரச்சனையாகலாம். ஸோ அதனால முடிந்த அளவு நாங்கள் மாணவர் இளைய சமுதாயத்தை தான் திருத்துறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா மூத்த சமுதாயத்தை திருத்துறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஸோ நான் சொல்கிறேன், எதிர்கால சந்ததியினரை இதிலிருந்து விடுபட்டு கொண்டு வர்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. இதிலும் ஒரு சோகமான ஒரு விடயமாகத்தான் பல்வேறுபட்ட மாணவர்கள், குறிப்பாக எதிர்கால இளைஞர்கள் அந்த போதை வஸ்து போன்ற பல்வேறுபட்ட விடயங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பாடசாலை மாணவர்களில் இப்பொழுது அதிகமாக, அதுவும் இலங்கையில் நாங்கள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறானவர்களுக்கு உளவியல் ரீதியாக எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம்? கண்டிப்பாக அது உளவியல், கண்டிப்பாக போதை வஸ்து எதையோ, அதாவது நாங்கள் சொல்லுவோமே, நீங்கள் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி ரிட்டர்னாக செய்கிறீங்கன்னா அது கூட ஒரு போதை வஸ்து தான். இப்போ சில பேர் ஃபோன் பார்க்குறாங்க, தொடர்ந்து ஃபோன் பார்க்குறது கூட ஒரு போதை. ஸோ சில பேர் படம் பார்க்குறாங்க, ஸோ தட் இஸ் ஆல்சோ இட்ஸ் நாட் குட். சில பேர் பாட்டு கேட்குறாங்க, தொடர்ந்து பாட்டு மட்டும் கேட்குறது, அது கூட ஒரு போதை வஸ்து தான். எதையும் தொடர்ந்து செய்யாமல் உங்களோட உள்ளத்துக்கும் தேவையான விடயங்களை செய்ய வைக்கிறது தான். ஸோ போதை பொருளிலிருந்து நாங்கள் வெளியே வரணும்னா முதலாவது விஷயம் வந்து அவங்களோட மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ போதை பொருள்னால என்னென்ன தவறுகள் நடக்குது இந்த சூழ்நிலையில், அதை நாங்கள் பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது தவிர அவங்கள சொல்லணும், இந்த உலகம் எவ்வளோ பெருசு. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க உலகம் சரியான சின்னது. ஸோ ஸ்ரீலங்கா இஸ் வெரி ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி. நாங்கள் முடிந்த அளவு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 கண்ட்ரீஸ்க்கு போய் பாருங்கள்.
அட்லீஸ்ட் ஸ்ரீலங்காவில் சரி 10 சென்டர்ஸுக்கு போய் பாருங்க, எங்களை விட மேலான ஆக்களும் இருப்பாங்க, எங்களை விட கீழான ஆக்களும் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஆக்கள் இருக்கும். அவங்கள நீங்கள் பார்த்து பழகினாலே இந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வரலாம். பட் போதைப் பொருள்லேருந்து வெளியே வரணும் என்றால் முதலாவது விஷயம், நீங்கள் கண்டிப்பாக ஒரு உடற்பயிற்சி, யோகா, அது இல்லாமல் படிப்பு, இந்த 3லையும் நீங்கள் கவனம் செலுத்தினாலே உங்களை யாராலையும் ஒன்றும் செய்ய இயலாது. அடுத்து முக்கியமான விடயம், இப்போ நான் பார்த்த அளவில் போதைப் பொருளுக்கு பாடசாலை மாணவர் உள்ளாகிறதுக்கு முதல் காரணம் இந்த பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் அறியாமல் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. ஸோ என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்லுமே, உங்கள்கிட்ட ஒரு சின்ன மாற்றம் நடந்தாலும் உங்களோட அம்மாவுக்கு கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நீங்கள் இப்படி இருந்தீங்க, இல்லை உங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. ஸோ சின்ன ஃபேமிலியில் இருக்க பேரண்ட்ஸுக்கு எப்படி கண்டுபிடிக்க இயலாமல் போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ என்ன நடக்குன்னா, பேரண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு விஷயம்ல இருக்காங்க. ஃபாதர் அங்கிட்ட டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மதர் இங்கால இன்னொரு யூடியூப்ல டிக்டாக் பண்ணுறாங்க. பிள்ளைகளை கவனிக்கிறது சரியான குறைவு. அந்த மாதிரி நேரங்களில் பிள்ளைகள் ஸ்ட்ரெஸ் ஆகி வேறு வழி இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தான் இந்த போதை பழக்கத்துக்கு கொண்டு வராங்க. முடிஞ்சளவு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ஈவினிங் 7 or 8க்கு பிறகு தயவு செய்து பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் தனியாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு அனுப்பாதீங்க. எங்கே அனுப்புறதுனாலும் கூட்டிகிட்டு போங்க. அதை விட சின்ன வயசில் ரொம்ப பார்ப்பாங்க அதாவது நீங்கள் நம்ம நர்சரியில் 4 years 5 years பேரண்ட்ஸ் வருவாங்க, நிற்பாங்க, எவ்ரிடே வருவாங்க, அவங்களோட எப்படி படிக்கிறாங்க எல்லாம் கேட்பாங்க. பட் அது ஒரு O-level பாய் ஆகிற நேரம் அவங்க வர மாட்டாங்க. நான் சொல்கிறேன், சின்ன வயசில் நீங்கள் கவனிக்கலாட்டியும் பரவாயில்ல, 16 வயசுக்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் இருங்க. ஸோ ஒரு தோழனாக இருங்க, ஒரு அன்பாக இருங்க, கேளுங்க, அவங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட உண்மைகளை சொல்லுவாங்க. உங்களை தவிர்த்து இந்த உலகத்தில் இருக்க முதல் இது நீங்கள் மட்டும்தான். கடவுளுக்கு அடுத்து நீங்கள் மட்டும்தான். தாயும் தந்தையும் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமாக யோசிக்க வேண்டிய இலகுவான ஒரு உளவியல் ஆலோசனையாகத்தான் இது இருக்கிறது. முடிந்தால் பெற்றோர்கள் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளையினுடைய பாதுகாப்பு தொடர்பாக எவ்வளவு தூரம் நீங்கள் கரிசனை செலுத்துகிறீர்களோ அவர்களுடைய எதிர்காலம் தொடர்பாகவும் கூட சரியானதொரு சிந்தனையும் செயற்பாடும் உங்களுக்கு இருக்க வேண்டும். 1 மணி நேரமாவது இரவு வேளை உணவு அருந்தும் போதும் சரி, அனைவரும் ஒன்றாக அந்த உணவை அருந்துங்கள். பிள்ளைகளோடு கதையுங்கள். இன்றைய நாள் நீ என்ன செய்தாய் என்று தாயும் தந்தையும் தனது பிள்ளையிடம் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அவருடைய நடவடிக்கை தொடர்பாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்படி பெற்றோர்கள் தங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளும் கூட நிகழ்காலத்தில் பெற்றோர்கள் இருவரும் சண்டையிடுவதும் கூட ஒரு வகையான மன அழுத்தத்தை இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும், இந்த மாணவர்களுக்கு ஏற்படுத்தும். அதற்கு பிறகு அவர்களுக்கு இருக்கின்ற அத்தனை விடயமும் இந்த பாடசாலையும் பாடசாலை சார்ந்தவர்களாகவும் மாறும் பொழுது வெளிவாரியான செயற்பாடுகளில் அதிகமாக கவனம் செலுத்த தொடங்கி விடுவார்கள். என்னுடைய பெற்றோர்கள் நான் நினைத்தது போல இல்லை, என்னிடம் அன்பு காட்டுவதில்லை, என்னை பற்றி கவலைப்படுவதில்லை என்கின்ற ஒரு மன அழுத்தம் அவர்களுக்குள்ளே ஏற்படும் பொழுதுதான் இவ்வாறான இந்த போதை வஸ்து போன்ற தங்களுக்கான ஒரு உலகத்தை அவர்கள் தேடிக்கொண்டு அந்த உலகம்தான் இனி எங்களுடைய எதிர்காலம் என்பது போல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்களுடைய குழந்தைகள் அது ஆரம்ப பள்ளியில் படித்தாலும் சரி, உயர்தரத்தில் கல்வி கற்றாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையை சரியானதொரு பாதையில் கொண்டு செல்லும் வரை நீங்கள் அவர்கள் பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே நீங்கள் பராமரிக்கின்ற தாய் தந்தைகளாக இருக்க வேண்டும். வளர்ந்து விட்டார்கள், இனி அவர்களிடம் நாங்கள் எப்படி கண்டிப்பது, எப்படி குறைகளை கூறுவது, எப்படி இனம் காண்பது என்று நீங்கள் கேட்காமல் நீங்கள் தான் அந்த குழந்தையினுடைய தாய் தந்தை என்பதை மறந்து விடாமல் ஒவ்வொரு முறையும் அவர்களை சரியாக நீங்கள் கடைபிடிப்பீர்களாக இருந்தால் இவ்வாறான பல பிரச்சனைகளை, குறிப்பாக இந்த சமூகத்தில் இலங்கையில் இவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து இந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் வெளிக்கொண்டு வருவதற்கு அந்த குடும்பமே ஒரு சரியான தீர்வாக அமையலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் தான் குறிப்பாக இந்த பெற்றோர்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கணவன் மனைவிக்கான இந்த விவாகரத்துகள் தொடர்பாக அவர்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளும் கூட இந்த உளவியலில் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது தானே? கண்டிப்பாக. இது முதல் நீங்க இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணதுல இருந்து நான் வரேன். என்னன்னா, சில விடயங்கள், அதாவது ஒரு புள்ள தவறு செஞ்சிருக்காங்க, அதை அந்த பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சாலும் அதை ஏற்றுக்கொள்றதில்லை. இல்லை எந்த புள்ள செஞ்சிருக்க மாட்டாங்க, நீங்கள் செஞ்சீங்களா, இப்போ ஒரு விஷயம் புள்ள சொல்ல வர்றது நீங்கள் செஞ்சீங்களான்னு திருப்பி திருப்பி கேட்குற நேரம் புள்ள யோசிக்கும், ஆமாம் நான் செஞ்சலை, அம்மா கிட்ட அப்படி சொன்னால் தான் நம்புவாங்க. ஸோ அந்த பொய் சொல்ல வைக்கிறது கூட பிறகு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். ஸோ இப்போ ஏன் நான் கணவன் மனைவிக்கு முதல் இப்படி வந்தேன்னா, ஸோ பேரண்ட்ஸ் ஓகே, ஒரு அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் பிள்ளைகளை ரொம்ப அன்பாக பார்க்குறாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் இன்னொரு குடும்பத்தோட இன்னொரு பர்சனோட, இப்போ ஒரு வைஃப் ஒரு வேறு சொசைட்டிலேருந்து வந்தவங்க, அவங்களோட உணவு பழக்க வழக்கம் வேறு, அவங்களோட சமுதாயம் வேறு, அவங்க வாழ்ந்த சொசைட்டி வேறு, இந்த போய் வேறு
அவங்களோட ஸ்டேட்டஸ் வேறு, எல்லாமே டோட்டலாக வேறு. அடுத்து முக்கியமாக ஜனா பாய்ஸ்ட லாங்குவேஜ் வேறு, கேர்ள்ஸ்ட லாங்குவேஜ் வேறு. அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ அதாவது இப்போ சாதாரணமாக ஒரு விஷயம் சொன்னால், இப்போ ஐ யூ மேரிட் ஜனா? யா, ஓகே. நீங்கள் சில நேரம் வீட்டுக்கு லேட்டாக போகிறீங்க, ஓகே. ஸோ ஒய்ஃபுக்கு இன்ஃபார்ம் பண்ணலை பிகாஸ் யூ ஆர் வெரி பிஸி. ஸோ நீங்கள் ஒய்ஃபுக்காக தான் கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ ஒய்ஃபுக்காக சில்ட்ரன்ஸ்க்காக தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ இப்போ அன்றைக்கு ஒரு ஒகேஷன் இருக்குது, ஒரு 8 o'clock நீங்கள் வாரேன்னு சொல்லிவிட்டு, ஸோ இந்த மீடியாவில் யூ ஆர் வெரி பிஸி அட் ஆல். ஸோ ஒரு 10:30 ஆகுது. ஸோ நீங்கள் போயிட்டீங்க. போனோன்னு ஒய்ஃப் கேட்குறாங்க ஏன் லேட். அந்த ஏன் லேட்டுன்னு கேட்குறது, அவங்க ஏன்னு கேட்குறாங்கன்னா, ஏன் ஜனா உங்களுக்காக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்காக நான் சாப்பிடல, என் பிள்ளைகள் சாப்பிடல, நீங்கள் ஒரு கால் பண்ணி சொல்லியிருக்கலாமே. பட் அது உங்களோட காதில் எப்படி விழுகுனா, நீ எங்கே போயிட்டு வார, இவ்வளோ நேரம் என்னையும் என் பிள்ளையும் கவனிக்காமல் நீ நல்ல ஜொலியாக இருந்துட்டு வாரியா, அது உங்களோட காதில் கேட்கும். ஸோ இதுதான் அங்கே நடக்கிற பெரிய பிரச்சனை. அதுக்குள்ளே என்ன நடக்கணும், நீங்கள் 2 பேரும் இதை முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்திக்கலாம். பட் எக்ஸ்ட்ரா இந்த பேரண்ட்ஸ்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அதில் இன்வால்வ் ஆகிற நேரம் தான் இந்த பிரச்சனை பூகம்பமாக வெடிக்கும். ஸோ அதுதான் இங்கே நடக்கிற மெயின். ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்தளவில் இப்போதைக்கு, அதாவது இந்த லாஸ்ட் 5 yearsஆக டிவோர்ஸ் ரேட்ஸ் மோர் தென் 100% நடக்குது. ஓகே, இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1 day நேற்று மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அடுத்த நாள் டிவோர்ஸ். ஏன் அப்ளை பண்ணுறாங்கன்னா, அவங்க 10 வருஷமாக லவ் பண்ணியிருக்காங்க, டிவோர்ஸ். ஸோ நார்மலாக சில டிவோர்ஸ் கவுன்சிலிங் என்கிட்ட வருவாங்க. ஸோ கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முதல்ல ஏன் டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்னா, உண்மையாக அவங்களுக்கு ஒழுங்கான ஒரு ரீசன் சொல்ல முடியாது. அது இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஆரம்பத்திலேயே தீர்த்திருக்க வேண்டிய விடயத்தை அவர்களுக்குள்ளான அந்த சண்டை பெரிதாகி இன்னும் ஒருவர் தலையிட்டு அது ஒரு குடும்ப பிரச்சனையாக மாறி. உண்மைதான். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த டிவோர்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறேன்னா ஒரே ஒரு ஈஸியான வழி, அட்லீஸ்ட் வீக்கில் ஒருக்கா நீங்கள் 2 பேரும் பேச. முந்தி காலத்தில் மௌன விரதம் இருப்பாங்க, இப்போ யாரும் இருக்கதில்லை. கண்டிப்பாக ஒரு நாள் மௌன விரதம் இருங்க. அன்னைக்கு மௌனம் 2 பேரும் மௌனம் பாருங்க. உங்களுக்கு என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்க. ஸோ யூ கேன் ஷேர் இட். ஸோ அப்போ நிறைய விடயங்கள், அதாவது வார்த்தைகளால் சொல்ல முடியாத நிறைய விடயங்கள் அவங்களோட எழுத்துக்களால் அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ அப்போ நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரும். சைலன்ஸ் இஸ் பெஸ்ட் வெப்பன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக பல விடயங்களை தீர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் எங்களுடைய இந்த அமைதி என்பதும் காணப்படுகிறது. சில நேரங்களில் நாங்கள் அமைதியாக இருந்தாலும் கூட ஒரு பிரச்சனைக்கு மிக இலகுவாக தீர்வு காணலாம். பல்வேறுபட்ட, அதாவது இளம் கணவன் மனைவியிலிருந்து பெரியவர்கள் வரை இந்த வயதில் இவர்கள் ஏன் பிரிகிறார்கள் என்று கூட நாங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கான சம்பவங்கள் இலங்கையில் இப்பொழுது பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அழுத்தம் என்பது பல்வேறுபட்ட பிரிவுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் பேச வேண்டும். உளவியல் ஆலோசகர் தினேஷ் ரோஹித் அவர்களோடு தான் உளவியல் சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பேச வேண்டும். இந்த ஆட்டிசம் என்கின்ற ஒரு வார்த்தை, இலங்கையில் இப்பொழுது அதிகமான குழந்தைகள் இந்த ஆட்டிசம் என்கின்ற ஒரு விடயத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் மிக முக்கியமாக நான் கேட்க வேண்டியது, இது ஒரு நோயா அல்லது இது ஒரு குறைபாடா? முதலில் இதிலே கூட பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. எனக்கு ஆட்டிசம் என்றால் என்ன, இது நோயா குறைபாடா என்பதை விளக்கி கூற முடியுமா? ஆட்டிசம் என்றால் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். ஸோ டிசார்டர் என்று கூறப்படுவது தமிழில் குறைபாடு. ஸோ குறைபாடை குணப்படுத்த முடியாது, நோயை குணப்படுத்தலாம். இல்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட், டிசார்டர் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நிறைய பேருக்கு இருக்கிறது இது இப்போ எங்களுக்கு சில பேருக்கு சில குறைபாடுகள் இருக்கும். பார்வை குறைபாடு, காது கேட்குறதுல குறைபாடு, அதே மாதிரி ஒரு மூளையில் இருக்க ஒரு சிறிய குறைபாடு தான் இந்த ஆட்டிசம். இது ப்ரெக்னென்ட் டைமில், ஸோ இந்த ப்ரெக்னென்ட் டைமில் இருக்க காம்ப்ளிகேஷன், சில பிரச்சனைகளால் நடக்கிற சான்சஸ் கூட. அதாவது பிரெயினுக்கு போகிற ஒரு நர்வ்ஸில் ஒழுங்கான ஆக்சிஜன் சப்ளிமேஷன் குறைஞ்சா இந்த ஆட்டிசம் ஏற்படுற சான்சஸ் கூடுதலாக இருக்குது. பட் இன்னும் 100% ஏன் இந்த ஆட்டிசம் ஏற்படுதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த ஆட்டிசம் வேர்ல்ட் ஆட்டிசம் டே April 2 ஸோ இருக்கு வேர்ல்ட் ஆட்டிசம் டே. பட் WHO இப்போ சொல்லியிருக்காங்க 100 children, பிறக்கிற 100 குழந்தையில் ஒரு குழந்தை ஆட்டிசத்தால் பாதிக்கப்படுது. ஸோ இதுக்கு முதல் காரணம் பெற்றோரோட ஸ்ட்ரெஸ். அம்மாவோட ஸ்ட்ரெஸ், அப்பாவோட ஸ்ட்ரெஸ், 2 பேரும். ஏன்னா அப்பா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கனால அம்மா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த 2 பேருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் பொருளாதார பிரச்சனைகள். ஸோ அடுத்து இந்த பிரச்சனைகள்னால அடுத்து நாங்கள் பார்த்தா முக்கியமாக இந்த ஆட்டிசம் என்றால் என்னென்ன, ஆட்டிசம்ட ஃபர்ஸ்ட் திங், ஒரு சைல்டு, ஒரு பர்சன்
தனியாக, அதாவது ஒரு குரூப்பில் ஒரு டீம் ஒர்க்கில் இல்லாமல் தனியான வேலைகளில் ஈடுபட்டால், அவர் யாரோடையும் மிங்கிள் ஆகாமல் செப்பரேட்டாக இருந்தால் அவருக்கு ஆட்டிசம்னு நாங்கள் சொல்லுவோம். சரியா? இவர் கண்ணை பார்த்து கதைக்கிறது இல்லை, ஐ கான்டாக்ட் சரியான குறைவாக இருக்கும், அவரை கூப்பிட்டா அதை கணக்கெடுக்கிறது இல்லை. இப்போ ஒரு ப்ளே ஆக்டிவிட்டீஸோ இல்லாட்டி ஒரு மீட்டிங்லேயோ வர மாட்டாங்க. நாங்கள் இதை பழங்காலமாக இருக்குது. ஸோ முந்தி நாங்கள் இதை சொல்லுவோம், ஐ திங்க் லைக் கூச்ச சுபாவம் இருக்குது, இல்லாட்டி வி கேன் சே லைக் அவர் கொஞ்சம் திமிரு பிடிச்சவர். ஸோ பட் இது இப்போது தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆட்டிசம். ஏன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் அது ஒர்க் குறைவு, டீம் ஒர்க். கண்டிப்பாக ஒரு டீம் ஒர்க் தான் எல்லாத்துக்கும் ஒரு இது. இப்போ ஒரு ப்ரோக்ராம் செய்கிறேன்னா ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஆங்கர், ஒரு கேமராமேன், ஒரு கெஸ்ட், எல்லாரும் ஒரு டீம் ஒர்க்காக இருந்தால் தான் அது நடக்கும். ஸோ இந்த ஆட்டிசம் பர்சன் அந்த டீம் ஒர்க்குள்ளே வர மாட்டாங்க, அவங்க தனியான வழியில் தான் இருப்பாங்க. ஸோ அடுத்த இதில் இருக்க விஷயம் வந்து சில பேருக்கு இப்போ சமீப காலமாக பிறப்பில் இல்லாமல் வளர்ந்த பிறகும் இந்த ஆட்டிசம் வரக்கூடிய என்னுடைய அடுத்த கேள்வியாகவும் அது இருந்தது. காரணம், குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த ஆட்டிசம் வருமா அல்லது இப்பொழுது வளர்ந்திருப்பவர்களுக்குமே கூட ஆட்டிசம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? வருவதற்கான சான்சஸ் கூட. என்னென்றா இப்போ நான் சொன்ன மாதிரி தான், ஒரு விஷயத்தை நீங்கள் தனியாக திருப்பி திருப்பி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டிசம் வர சான்சஸ் கூட. இப்போ சொல்லுமே, ஒரு ஃபோனில் ஒரே ப்ரோக்ராமை நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1-2 months ஆகிற நேரம் உங்களுக்கு ஆட்டிசம் வரும். நீங்கள் யாரோடையும் கதைக்க மாட்டீங்க. இப்போ நிறைய இது ஃபாரினில் நடக்குது. ஃபாரின் பிள்ளைகளோட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் செப்பரேட் ரூம்ஸ் இருக்கும். அந்த ரூம்லேருந்து அவங்க வர மாட்டாங்க. பேரண்ட்ஸோட கைக்குனா 1-2 வார்த்தை, இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. அது இப்போ ஸ்ரீலங்காலையும் இருக்குது, ஃபாரின் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காலையும் கூட இதில் இருக்குது. வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. இப்போ வெரி குட்னா ஓகே, அது வாட்ஸ்அப்பில் தான் போகும். அப்போ நாங்கள் ஒரு மனிதரை தாண்டி ஒரு ஆர்டிஃபிஷியலோட இணக்கமாக இருக்கிறது தான் இந்த ஆட்டிசத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய ஞாபகம் மறதி இருக்குது. இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் 100% படித்து கொடுத்தா அதில் 20% தான் மைண்டில் ஏறுது. ஸோ அதுவும் இந்த ஆட்டிசத்து ஒரு குறைபாடு. இதிலிருந்து வெளிவருவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை? இதிலிருந்து வெளியே வர்றது வெரி ஈஸி. ஓகே, இதிலேருந்து வெளியே வரணும், ஒரு குடும்ப சூழல் ஒன்று உருவாகணும் ஜனா. அட்லீஸ்ட் அதாவது நான் தமிழ் சமூகம், முஸ்லீம் சமூகத்தை விட சிங்கள சமூகத்தை எடுத்துக்கிட்டால் அவங்க எல்லாருமே ஒர்க்குக்கு போவாங்க. ஸோ அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டே ஒரு குடும்பமாக சேருவாங்க. ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பமாக சேர்ந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தர் மியூசிஷியனாக இருப்பார், எல்லாரும் சேர்ந்து குக் பண்ணுவாங்க, எல்லாரும் ஜொலியாக இருப்பாங்க, ஒரு ஆட்சி இருப்பாங்க, அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, ஒரு தாத்தா இருப்பார் கருத்து சொல்லுவார். அது ஒரு நல்ல ஒரு பொசிஷனை உருவாகும். ஏன்னா அவங்க அந்த டைமில் யாரும் ஃபோன் பார்க்குறது இல்லை, டிவி பார்க்குறது இல்லை. ஸோ எல்லாரும் மனிதர்களோட தான் கதைப்பாங்க. ஸோ அது தமிழ் சமுதாயத்துலேயும் முஸ்லீம்லேயும் அது கொஞ்சம் குறைவு. அந்த கெட் டுகெதர் ஆகிறது சரியான குறை. ஒன்று கூடல் என்பது இல்லாமலே இல்லை. அதுல சில பொறாமைகள், அந்த ஒரு சின்ன ஒன்று கூடல்ல நிறைய பிரச்சனைகள் வருது, சின்ன சின்ன மனஸ்தாபங்கள். இப்ப எனக்கு வந்து சொல்லுவாங்க, சார் நீங்க ஒன்று கூட சொன்னீங்க, இல்ல சார் அவங்க என்ன பார்த்து இப்படி நினைக்கிறாங்க, இவங்க இப்படி நினைக்கிறாங்கன்னு அதுல ஒரு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிடுறாங்க. பல உறவுகளை இழப்பதற்கும் கூட அது ஒரு மிக முக்கியமான விடயம்தான். எல்லாருமே தனித்தனியாக இருப்பதை ஒரு சுதந்திரமாகவும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அது ஒரு பாரிய சிக்கல் தான். நாங்கள் ஒரு காலத்திலே எங்களுடைய பரம்பரை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அவர்கள் அனைவரும் எப்படி இருந்தார்கள், நிகழ்காலத்தில் நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு வட்டத்திற்குள்ளே வாழ்கிறோம், எங்களுடைய சொந்தங்கள் எங்கே என்கின்ற ஒரு கேள்வி அனைவரிடமே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களே சில பேருக்கு சில சொந்தக்காரர்களை பிடிக்காது, இவர்களோடு நாங்கள் பழகுவதே வேண்டாம் என்று அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட ஏதேனும் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு பரம்பரை பிரச்சனையாகவே எடுத்து அதற்கு பிறகு தனிமை விரும்பிகளாக மாறி இருக்கிறார்கள். நீங்களும் சில நேரங்களில் இந்த ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கான சூழலை முதலில் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வெறுமனே இது ஒரு குழந்தைக்கு மட்டுமே ஏற்படுகின்ற ஒரு நோயாக பலர் பார்த்து கொண்டிருந்தார்கள். பல பெற்றோர்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது. ஆட்டிசத்தினால் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தால் இதை ஒரு நோயாக பல மருத்துவர்களிடம் செல்வது, இதை பார்ப்பது, சில இப்பொழுது இவர்களுக்கென்றே தனியான பாடசாலைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவைகளில் இருந்து குறிப்பாக இந்த குழந்தைகளை மிக இலகுவாக வெளிக்கொண்டு வருவதற்கு என்ன நடவடிக்கைகளை பெற்றோர்கள் செய்ய வேண்டும்? ஆட்டிசம் குழந்தைகளுக்கு தனியான பாடசாலைக்கு அனுப்பவே கூடாது. அவங்கள சாதாரண பிள்ளைகளோட மிங்கலாக விடணும். ஸோ அவங்கள பார்த்து அவங்கள கதைக்கிறதுக்கு, அதாவது இப்போ சொல்லுமே ஒரு நல்ல கதைக்கிற பிள்ளை, இப்போ நான் சொன்னேன் ஒரு டீம் ஒர்க், அந்த ஒரு டீம் ஒர்க்கில் இப்போ நான் சொல்லுவேன் சாதாரணமாக ஒரு 7 பேரை ஒரு டீமில் நாங்கள் உருவாக்குவோம். அதில் ஒரு நல்ல படிக்கிற ஒரு சைல்டு இருப்பார், படிக்காத ஒரு சைல்டு இருப்பார், நல்ல விளையாட்டில் இருக்கவர், டான்ஸில் இருக்கவர், எல்லாரையும் நாங்கள் ஒன்று சேர்க்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட எண்ணங்களை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அது மூலியமாக அந்த பிள்ளைகள் அந்த ஆட்டிசத்துலேருந்து வெளியே வருவாங்க.
நாங்கள் இந்த உளவியல் சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்களை பேசும் பொழுது இந்த மக்களின் மனதை பிடிக்க எவ்வாறான உளவியல் நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளலாம்? ஓகே, உளவியல் ட்ரிக்ஸ், உளவியல் தந்திரங்கள்னு சொல்லலாம். இப்போ கூடுதலாக இது நடக்குது ஜனா. இது பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் மார்க்கெட்டிங் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபேமஸ் சைக்காலஜி மெத்தட் இன் த வேர்ல்ட். இப்போ நீங்கள் ஃபுட் சிட்டிக்கு போயிருக்கலாம். ஓகே, ஃபுட் சிட்டிகளுக்கு போகிற நேரம் ஜனா நீங்கள் ஒரு சின்னவரை கூட்டிகிட்டு போனால், உங்களோட யங்ஸ்டரை கூட்டிகிட்டு போகிற நேரம், ஸோ நீங்கள் அப்படி நீங்கள் பில் கவுண்டர்கிட்ட வார நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுவும் அந்த பாய் கை எட்டுற தூரத்தில் தான் இருக்கும். ஏன் அங்கே சாக்லேட்ஸ் வைக்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் பில் பண்ணுறீங்க, அந்த நேரத்தில் சாக்லேட் எடுத்து இல்லை எனக்கு வேணும்னு கட்டாயப்படுத்தினா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பீங்க. அதை தவிர நீங்கள் அடிக்கடி ஒரு ஷாப்புக்கு போய்கிட்டு வந்துருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும், நீங்கள் வாங்குகிற அதே திங் ப்ரொமோஷன் ஒன்று வருது. ஸோ இந்த டேட்டில் இப்போ நீங்கள் வாங்குகிற டேட் வர்ற நேரம் அவங்களே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த டேட்டில் இந்த ப்ரொமோஷன் இருக்கு வாங்க. ஸோ அந்த ப்ரொமோஷனுக்காகவே நாங்கள் போவோம். இப்போ நான் நினைக்கிறேன் நிறைய பேர் ஒரு 100 திங்ஸ் நாங்கள் நினைச்சு வாங்க போனால் அதில் ஒரு திங்ஸ் கூட வாங்குறது இல்லை. அதெல்லாம் தவிர ப்ரொமோஷன் திங்ஸை மட்டும் வாங்கிட்டு வர்றது இருக்குது. ஸோ அப்போ ஈவன் உங்களோட ஃபோனை எடுத்தால் கூட, இப்போ நீங்கள் ஃபோன் ரீசர்ச், இப்போ ஏஐ டெக்னாலஜி இப்போ கூடுதலாக இருக்குது. இப்போ உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்தா போதும், ஜனா இன்றைக்கி என்ன மைண்டில் ஓடுதுன்னு கூட எங்களால் கண்டுபிடிக்கலாம். ஜனா என்ன நினைக்கிறாரு, அவருக்கு என்ன தேவை, என்ன கலர் ஷர்ட் தேவை, என்ன ட்ரெஸ் தேவை. அப்போ உங்களோட தேவைகள் எல்லாம் மல்டிநேஷ்னல் கம்பெனி சைக்காலஜி வைஸாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறது ஒன்று குயிக்காக உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அவங்க செட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அது காலப்போக்கில் ஆகிற நேரம் நீங்கள் நினைக்காதது கூட காலத்தின் கட்டாயத்தில் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் கூட ஏதேனும் ஒரு விடயத்தை தேடும் பொழுது இன்ஸ்டாகிராமில் தேடுவது, ஃபேஸ்புக்கிலும் வரும், அதே நேரத்தில் கூகுளிலும், எங்களுடைய மெயில்களிலும் கூட இவ்வாறான விடயங்கள் வந்து கொண்டே இருக்கும். இவ்வாறு மக்களையோடு ஒன்றிணைத்து இந்த சமூக வலைத்தினூடாக மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லும் அளவுக்கு ஒரு தந்திரங்கள் என்பது நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாங்கள் உளவியல் ரீதியாக எங்களை மாற்றிக்கொண்டு ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் இக்கால இளைஞர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி பொதுவாக கொடுக்கின்ற ஒரு அறிவுரையாக எதை கூறுவீர்கள்? பொதுவாக கூறுற முதலாவது விடயம் ஜனா, முதலாவது எல்லாரும் நோ சொல்ல பழகிக்கோங்க. ஸோ இப்போ சொல்லுவோமே, உங்களுக்கு ஒரு ஷர்ட் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஸோ அந்த ஷாப்பில் ஒரு டிஷர்ட், அந்த டிஷர்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒரு டிஷர்ட் வாங்கினா ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு அந்த டிஷர்ட்டை நீங்கள் வாங்கிடாதீங்க. ஸோ நீங்கள் வாங்க போனது ஷர்ட், அப்போ உங்களோட தேவை என்ன, ஷர்ட், அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க. அடுத்தது சில விடயங்கள், அதாவது வாய் விட்டு மனது விட்டு சொல்லிடுங்க. ஸோ மனதுக்குள்ளே நீங்கள் அடக்கி வச்சிருக்க நேரம் உங்களுக்கான எதிர்பார்ப்பான பர்சன் அதை தவறாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அடுத்தது யார் கோவப்பட்டாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் கோவத்திலேருந்து வெளியே வரணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு மிரர், ஒரு கண்ணாடி எடுத்து அந்த நேரம் உங்களோட ஃபேஸை நீங்கள் பாருங்கள், உங்களோட கோபம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அடுத்து எதை செய்கிறதுக்கு முதல்லையும் ஒரு 5 minutes கண்ணை மூடி யோசித்து திங்க் பண்ணி செய்யுங்க. அதை விட முக்கியமான விஷயம், இப்போ காலத்தில், இந்த காலத்தில் ஃபோன்ஸ்லையா இருக்கலாம், மார்க்கெட்டிங்கில் சில பேர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இல்லை சார் இதை இப்போ வாங்குங்க, இப்போ தானே இருக்குது, இன்னொரு தயவு செய்து செய்யாதீங்க. ஒரு 5 minutes டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, இது எனக்கு சரியா, எனக்கு சூட்டபிளா, அதுக்கான தகுதியானவங்க இருக்காங்களா, அதை கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் வலைக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க. குறிப்பாக நீங்கள் கூறிய விடயத்திலிருந்தே ஒன்று கேட்கிறேன், இவ்வாறான இந்த மன உணர்வுகளை எப்படி நாங்கள் கட்டுப்படுத்துவது? மனம் வெளியே இல்லை ஜானா, உங்களுக்குள்ளே தான் இருக்குது, நீங்கள் தான் இந்த மனம். ஸோ அதாவது நாங்கள் சொல்கிறது கடவுள் பாதி மிருகம் பாதி. உங்களோட மனத்தில் வந்து நாங்கள் சைக்காலஜி வைஸாக பார்த்தா 3 பிரிப்போம். ஸோ இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இட்டேண்டா ஒரு மிருகத்தனம்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை, யார் பார்த்தாலும் பரவாயில்ல, பார்க்காட்டியும் பரவாயில்ல, ஐ வாண்ட் டு டேக் இட், நீங்கள் எடுத்துருவீங்க, அதில் பேர் இட், அது ஒரு மிருகம். ஸோ ஈகோ என்றால் உங்களுக்கு அது தேவை, பட் யாரும் பார்க்காத நேரத்தில் எடுப்போம். சூப்பர் ஈகோங்கிறது எனக்கு அது வேணாம், ஐயோ இது சரியில்லை, அது ஒரு கடவுள் மாதிரி. ஸோ மிருகம், மனிதன், கடவுள், இந்த 3மே ஒரு மனிதனுக்கு இருக்குது. ஸோ இந்த 3ஐயும் நாங்கள் கட்டுப்படுத்தி என்ன எங்களுக்கு தேவை, எப்படி வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு பிரச்சனையும் வராது. ஆட்டிசம் சம்பந்தமாக பல விடயங்களை பேசியிருந்தோம், மனதை எப்படி கட்டுப்படுத்துவது சம்பந்தமாகவும் பேசியிருந்தோம். இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது, இந்த ஓசிடி, இதற்கும் ஓசிடிக்கும் ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்கிறதா? ஓசிடி என்றால் என்ன? ஓசிடி என்றால் தமிழில் சொன்னால் பதட்டம்னு சொல்லுவாங்க. சில பேர் பதட்டமாகவே இருப்பாங்க. ஸோ அந்த பதட்டத்துக்கு காரணம் என்னென்னா, இப்போ மார்னிங்காக இருக்க நேரம் நீங்கள் நான் சொல்கிற சில விஷயம் வந்து, இப்போ நீங்கள் நாளைக்கு
உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன், இந்த ஷூ தான் போட போகிறேன், இந்த வாட்ச் தான் கட்ட போகிறேன், நீங்கள் ஏர்லியாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பதட்டம் இருக்காது. நீங்கள் கடைசி நேரத்தில் ப்ரோக்ராமுக்கு 1/2 hour முதல்ல இந்த ஷர்ட் எங்கே தேடுற நேரம் அந்த ஷர்ட் சில நேரம் அது டர்ட்டாக இருக்கலாம், அது வாஷ் பண்ணாமல் இருக்கலாம். அப்போ உங்களை அறியாமலே நீங்கள் பதட்டத்துக்கு ஆளாகுவீங்க. அதை விட நிறைய விஷயங்கள், இப்போ நான் வார நேரம் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் செக் பண்ண ஒரு சில முக்கியமான ஒரு ஃபைலை அவங்க ஒரு எங்கேயோ வச்சுட்டாங்க, அதை கம்பெனியே தேடினாங்க எங்கே இருக்குன்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க இல்லாமல், பட் அது அவங்களோட டேபிள்லே தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு பதட்டத்துக்கு வழிவகுக்கும். நான் சொல்கிறேன் அதை ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இங்கே தான் இந்த ஃபைல் இருக்கணும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதட்டத்துலேருந்து ஈஸியாக வெளியே வரலாம். இது நிறைய பேருக்கு இருக்குது. கதவை லாக் பண்ணியிருக்கான்னு ஒரு 10 தரம் செக் பண்ணுவாங்க, வீட்டில் கேஸ் ஆன் பண்ணியிருக்கான்னு பார்ப்பாங்க, வீட்டில் பெல் அடிச்ச டக்குன்னு குயிக்க ஓடி போவாங்க. இதெல்லாம் இந்த பதட்டத்தோட ஒரு வழிதான். இவை அனைத்துமே ஓசிடியினுடைய தாக்கம் தான். இது சாதாரணமாக இருக்க வரைக்கும் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ இது தொடர்ந்து இருந்துச்சுன்னா இது ஒரு மென்டல் டிஸார்டராக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நான் சொல்லியிருக்கேன், இப்போ உங்களுக்கு அப்படி பதட்டமாக இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க, நான் இன்றைக்கி கேஸ் ஆஃப் பண்ணேன், ஒரு சின்ன டிக். இப்போ நீங்கள் சில பெரிய கம்பெனிஸுக்கு போனீங்கன்னா அங்கே பார்த்துருப்பாங்க, அங்கே இந்த நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஒரு டாஸ்க் ஐ கம்ப்ளீட்டட். ஸோ அப்போ நீங்கள் ரீசெக் பண்ண தேவையில்லை, அந்த கம்ப்ளீட்டடை பார்க்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ஆர்கனைசேஷனை பண்ணிக்கிட்டாலே இந்த பதட்டத்திலேருந்து குயிக்காக வெளியே வரலாம். குறிப்பாக எங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்திற்கு எங்களுக்கு சில மணி நேரங்களை நாங்கள் ஒதுக்கினாலே போதும், வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை எங்களுக்குள்ளே இருக்கின்ற அழுத்தங்களை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். இறுதியாக ஒரு கேள்வி, அந்த பதட்டம் நீங்கள் கூறியது போல மனசோர்வு என்பது இலங்கையில் ஒரு பாரிய பிரச்சனையாகவே இருக்கிறது. இவைகளுக்கான ஒரு சரியான தீர்வு, இவைகளை இதிலிருந்து இலகுவாக வெளிவருவதற்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரையாக இதை கூறுவீர்கள்? பதட்டத்திலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ஈஸி. ஸோ முதலாவது நீங்கள் நல்ல தூக்கம், ஓகே, அது இல்லாமல் ஆர்கனைஸ்டாக, அதாவது நாங்கள் சொல்லுவோமே 5S சிஸ்டம்னு இருக்குது. ஜப்பானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5S சிஸ்டம்னு இருக்குது. ஸோ அந்த 5S சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எடுத்த விஷயத்தை எடுத்த இடத்துல வைங்க. ஸோ அடுத்து 3 இருக்குது, டூ, டூயிங், டன். ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குறதுக்கு முதல்ல நீங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க. நான் இது செய்ய போகிறேன், அதெல்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 100% தெரியும் நான் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க நேரம் அதுக்கு அடுத்ததுக்கு வாங்க. ஓகே, நான் இது செஞ்சுட்டேன், டிக். ஓகே, முடிச்சுட்டிங்கன்னா அதுக்கு பிறகு இன்னொரு டிக் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சிடும். அப்போ 100% உங்களோட ப்ரோக்ராம்ஸ் முடிஞ்சுக்கிட்டே வரும். அப்போ உங்களுக்கு பதட்டம் வராது. பதட்டம் வர்றதுக்கு காரணம், நான் ஒரு விஷயத்தை எடுக்கிறேன், அதை என்னால் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு நான் எடுத்துட்டு அந்த இப்போ நாளைக்கு இருக்க பிரச்சனைக்கு இன்றைக்கு தான் நான் அதெல்லாம் சொல்யூஷன் தேடி கடைசியாக நானும் கோவப்பட்டு வீட்டிலையும் கோவப்பட்டு கடைசியாக என் மேனேஜர்கிட்ட கொண்டு போயிட்டு அவர்கிட்டையும் ஏச்சு வாங்கிட்டு வரேன்னு தான் அந்த பதட்டம் ரொம்ப ஹையாக முடியுது. ஸோ சாதாரணமாக அதை ஆர்கனைஸ் பண்ணிங்கனாலே இந்த பதட்டத்துலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். உண்மையில் பல விடயங்களை பேசியிருந்தோம். உளவியல் ரீதியாக எங்களை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கான சாவி என்பது எங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஒவ்வொரு விடயத்தையும் சரியாக திட்டமிட்டு அதனை செய்யக்கூடிய ஆற்றலை சரியாக வளர்த்து கொண்டோமாக இருந்தால், முதலில் பொறுமையாக அமைதியாக ஒரு விடயத்தை செய்ய முயல்வோமாக இருந்தால், அதே நேரத்தில் எங்களால் முடியாத விடயங்களை முடியாது, இல்லை, நோ என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி நாங்கள் கூற முயல்வோமாக இருந்தாலும் கூட நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இதுதான் உளவியல் ஆலோசகர்கள் மிக முக்கியமாக அனைவருக்குமே கூறுகின்ற ஒரு விடயமாக மாறியிருந்தது. உங்களுடைய வேலை பளுக்களுக்கு மத்தியிலே எங்களுடைய அழைப்பை ஏற்றி இந்த காலை வேளையிலே வந்து பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். உளவியல் ரீதியாக உண்மையில் மனிதர்கள் நிகழ்காலத்தில் சந்திக்கின்ற சவால்கள், எதிர்காலத்தில் இன்னும் மோசமாக நாங்கள் பாதிக்கப்பட போகின்ற விடயங்கள் தொடர்பாக பல விடயங்களை கூறியிருந்தீர்கள். உண்மையில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஜானா. நன்றி. இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா உண்மையாக என்ன போல உங்களுக்கும் நிறைய சைக்காலஜி ஐடியாஸ் இருக்குது. ஒரு சாதாரண மனநல உளவியலாளரால் இதை மாற்ற முடியாது. ஸோ மீடியாவில் நீங்கள் இருக்கனால உங்களோட கையில் இதில் 90% பொறுப்பு உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் நினைச்சா முடிஞ்ச அளவு எதிர்கால சொசைட்டியை கொண்டு வரலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. உண்மையிலேயே நிச்சயமாக அதையும் கடைபிடிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றேன். பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற ரீதியிலும் பொறுப்பு வாய்ந்த ஊடகவியலாளர்கள் என்கின்ற ரீதியிலும் நாங்களும் அந்த பொறுப்பை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், அதற்காக தான் நாங்களும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய இந்த அதிதிகள் பக்கத்திலும் கூட பொறுப்பான சரியான அதிதிகளை இனம் கண்டு அவர்களினூடாக நல்ல விடயங்களை அவர்களின் மூலம் நாங்களும் கற்று உங்களுக்கும் பல்வேறுபட்ட விடயங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக பேச வேண்டும், பல விடயங்கள் இருக்கின்றன. அதிதிகள் பக்கத்திற்கு பிறகு ஒரு இனிமையான பாடலை பார்த்துவிட்டு நிகழ்ச்சியோடு தொடர்ந்து கொள்வோம்.